ஃபேமிலிஸு ஃபேமிலிஸு என கொஞ்சலாக பேசிய இந்த 15 வயது சிறுவன்தான் பணத்தை வாங்கி ஏமாற்றி பலரையும் கெஞ்சலில் விட்டதாக கூறப்படுகிறது. ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலிஸையும் ஏமாத்தின ஒரு ஃபேமிலி ஸ்கேம். ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி எல்லா ஃபேமிலிஸையும் ஏமாத்தின ஒரு ஃபேமிலிஸ் இப்போ மாட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறவங்க நியூஸ் சேனல்ஸ் நம்ம ஸ்டைலில் இந்த ஃபேமிலிஸ்ன்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பேசுகிறாங்க. அது ஒரு குட்டி குஞ்சான், ஒரு 15 வயசு 16 வயசு தான் இருக்கும் பையனுக்கு. 9th 10th படிக்க போகிறான். ஸோ இவ்வளோ தான் அவனோட ஏஜ். அவங்க அம்மா வந்து ஒரு டெய்லராக இருக்காங்க போல், தைக்கிற இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருக்கும். அந்த பையனை பார்த்தாலுமே ரொம்ப வெல் செட்டிலான பையன் மாதிரிலாம் தெரியல. ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை தேடுறாங்க. அப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி விடுது. அதில் ப்ரொமோஷனுக்காக காசு தரானுங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்றானுங்க, அதுக்கு நம்ம காசும் கொடுத்துட்றானுங்க. நம்ம வந்து அதை பேசி போட போகிறோம், ஏதாச்சும் கிரிஞ்சு பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். நமக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ இருக்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இது நம்ம மொத்தமும் அவங்களையும் நம்ம குறை சொல்லிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்கே இருக்க ஒரு வேலை சூழ்நிலை, கஷ்டப்பட்டு உழைக்கிறான், காலைல வேலைக்கு போகிறான், நைட்டு வேலைக்கு போகிறான், ஷிஃப்ட்டுக்கு டே பை வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொட்டேஷனாக எல்லா மக்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதில் முன்னேறுறாங்களா அப்படின்னா கணிசமான ஆட்கள் மட்டும்தான் முன்னேறுறாங்க. மேஜரான மக்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை முன்னேறின மாதிரியே தெரியல. ஆனால் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திடீர் யோகம் அடிக்கிறவங்களுக்கு, அதாவது திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதாவது மக்களை அந்த தன் பக்கம் ஈர்க்கிறது. நம்மளை சுற்றி நம்மளை வந்து ஒரு 1000 பேருக்கு தெரியும், ஒரு 10,000 பேருக்கு தெரியும், 1,00,000 பேருக்கு தெரியும். அப்படின்றப்போ அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் தனக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரிய பெரிய பிராண்ட் அம்பாசிடர் இருப்பாங்கல்ல, ஆக்டர்ஸு, ஹீரோயினி, இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கோடிகளிலும் லட்சங்களிலும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய மினி கிரியேட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்தோடனே ரூட்வே, அதாவது சாதாரண அடிப்படை பாமர மக்களுக்கும் ஈஸியாக போய் சேர்றது, அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட இன்ஃப்ளூயன்சர் இருக்குது. ஏன்னா அதை விற்கிறதும் அந்த சமூகத்தில் மக்கள்கிட்ட இருக்க வேணா, வாங்குறவனும் அதே மக்கள் தான். இப்போ செலிபிரிட்டின்றவங்க வந்து அவன் தனி கேட்டகரி. பட் இவங்க இன்ஃப்ளூயன்ஸர்ன்றது வந்து மக்களோட மக்களாக இருக்க பசங்க தான். அங்கேயே சுற்றிட்டு இருப்பானுங்க, மக்கள் கூட தான் இருப்பானுங்க. இவங்களை வச்சு அவங்க ப்ராடக்ட்டை விற்கலாம், இவங்களுக்கு இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதை ஐடியாலஜி பண்ணி இது ஒரு மார்க்கெட்டிங்காக பயன்படுத்தின இந்த சோசியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பிராண்டு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து, இவங்களை தனி கேட்டகரியாக உருவாக்கி வச்சுட்டானுங்க. இவனுங்க நம்ம தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க. இது அவனுங்களுக்கே தெரியாது. ஆனால் இதை வச்சு அவங்க சம்பாதிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகிறான்னு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை 10,000 பேர் வாங்குறாங்க அப்படின்னா, இவனுக்கு 2 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ கொடுக்குறது அவனுக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆனால் வாங்குறவனுக்கு இது பெரிய அமௌண்ட்டு. நம்ம இதை போய் சொல்ல போகிறோம், நமக்கு காசு தர போகிறாங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த 2 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாய்க்காக இவன் வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை விற்பான்ல, இதை இவன் பேச்சை நம்பி ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதில் 1000 பேர் 10,000 பேர் வாங்கினாலும் இவன் போட்ட 5 லட்சத்துக்கு மேலேயே அந்த கார்பரேட் கம்பெனி எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இது மூலயமா பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, கன்சியூமர், சாதாரண மக்கள்கள். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபேமிலிஸு, அந்த பையன் வந்து அன்போட வெளிச்சின்றதை பார்த்துருப்போம் வட சென்னையில். இப்போ அன்போட வீழ்ச்சி. ஸோ அன்போட வீழ்ச்சி எப்படி விழுந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இன்னும் எத்தனை அன்புகள்லாம் வீழ்ச்சி அடைய போகிறாங்கன்றதும் தெளிவாக பார்த்துக்கலாம். சிம்பிளான மேட்டர். அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர் அந்த பையனை, இந்த பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வளர்ப்பது பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தான். அதை வளர்ப்பது போல் தான் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலிஸ்ன்றான்ல, அந்த ஃபேமிலிஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இப்போ நம்மளும் ஒரு ஃபேமிலி இருக்கும், நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த பையன் வந்து இப்போ 15 வயசு, என் பையனுக்கு நாளைக்கு வளர்ந்து வர வயசு தான். அப்போது இந்த சமுதாயம் எப்படி ஒருத்தனை உருவாக்குதுன்றப்போ நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் நம்ம பேசி ஆகணும். சிம்பிளான விஷயம். இந்த பையனுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் படிக்க சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் போடுறான், வீடியோஸ் போடுறான்னா, நான் ஸ்கூலுக்கு போனேன், இந்த மாதிரி படித்தேன், இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்தாங்க, நான் இந்த மார்க் எடுத்தேன், இப்படின்ற மாதிரி கூட பேசலாம். பட் இன்ஸ்டாகிராம்ன்றது காமனாக போயிடுச்சு எல்லாத்துக்கும். இத்தனைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. அதாவது 18 16 வயசு கீழே இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இன்ஃப்ளூயன்ஸராகவே இருக்கானுங்க, இவங்களுக்கு அவார்டே கொடுத்துட்ருக்கானுங்க. அப்போ இது எந்த கேட்டகரியில் வரும்ன்றது எனக்கு தெரியல. சரி, அது அவனுங்க தான் பார்த்துப்போம். அவனுங்களுக்கு வியாபாரம் ஆனால் போதும், என்ன தவணா விற்று தள்ளிடுவானுங்க. இந்த பையன் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கான், உப்புல முட்டி போடுறான், மிளகா அப்படி உடம்புல தைக்கிறான். நான் ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தேன், ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தேன். மிளகா அப்படி தைக்கிறது, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது, அதாவது கமெண்ட்ஸில் போடுவானுங்க. இப்படி ஒரு தனி கேட்டகரி பைத்தியங்களே இருக்குங்க. கமெண்ட்ஸில் மக்கள் வந்து ஏதாவது சொல்லுவாங்களாம், அதை டாஸ்க் எடுத்து செய்வாங்களாம்.
எனக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இதுதாங்க ஃபியூச்சர்ல மாறுது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னது? அவங்க வந்து ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. அந்த டாஸ்க்க செஞ்சு குடுக்கணும். அதுக்காக கிரெடிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதத்தானே நீங்க ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கலாம் மினி லெவல்ல பண்றீங்க. அந்த பிக் பாஸ்ன்ற அமௌண்ட்ல பெரிய அமௌண்ட், பெரிய ஆடியன்ஸ், பெரிய சேட்டலைட் சேனல்ஸ். ஸோ அது பண்ணுது. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோனு, ஒரு 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 ஆப்பு, ஒரு வியூவர்ஸ். ஸோ இத வச்சு நீங்க பண்றீங்க. இப்ப அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. நாம பிக் பாஸ் நிகழ்ச்சி தவறுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஆனா மினி லெவல்ல பிக் பாஸ் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஃபேமிலிஸ் நீங்க சொல்லுங்க ஃபேமிலிஸ் நான் கேட்கிறேன்னு இந்த பையன் கேட்கிறான் பாரு. தான ஸ்லேவா அங்கீகரிச்சுக்கிறான். நீ சொல்றத நான் கேட்கிறேன். அடுத்தவன் சொல்றத நீ ஏன் கேட்கணும் மொத? அதான் மெயின் மேட்ரு. இது கன்டென்ட்டா மாத்தி ஒரு உளவியல் தாக்குதல்ங்க இது. எவனோ ஒருத்தன் வந்து இத மாரி பண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு பைத்திய கேட்டகரி இருந்துச்சு. சாணியில பிரெட்ட முக்கி சாப்பிடுறது, கக்கூஸ்ல சோத்த போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் இருந்துச்சு. இல்லன்னுலாம் கிடையாது. இருந்துச்சு. இப்ப அது மாறி இப்ப என்ன வந்துருச்சுன்னா டாஸ்க்ன்ற கேட்டகரிக்கு வந்துருச்சு. அதாவது இவங்க சொல்றத நம்ம கேட்கணும். ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, ஒத்த கையில வண்டி ஓட்டுறது, இந்த மொளகா பொடி அள்ளி திங்கிறது. இந்த மாரி ஒரு இது டாஸ்க்ல வராது. இது உளவியல் தாக்குதல். அவன் சொல்றத நீ ஏன் கேட்கணும்? நீங்க என்ட்ட சொல்லுங்க நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னு. நீங்க எத தெரியுமா கேட்கலாம்? உங்களுக்கு இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்? இத பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த படிக்கிற எஜுகேஷன பத்தி தெரியாதா? இல்ல ஒரு முக்கியமான வரலாற்று விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியலையா? ஏதோ ஒரு வரலாற்றுல முக்கியமான தலைவர் இருக்காரு. இந்த தலைவர் வந்து எப்படி இறந்தாரு? இந்த மிஸ்ட்ரீஸ நான் வந்து டீகோட் பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னு சொல்றது தான் ஆதி காலத்துலேருந்து தொன்று தொட்டு வர யூடியூபரோட ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட வேலை. அடுத்த கண்டென்ட் என்ன வேணுன்றத நீங்க கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க பதில் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமா 9 வருஷம் 10 வருஷமா மதன் குறி அதை வச்சு தான் வண்டியை ஓடிக்கிறீங்க. ஸோ இப்போ அது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட வேலை. ஏன்னா அவர் வந்து எஜுகேட் பண்றாப்ல. ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்து நேரம் அவங்களுக்கு அதை தேடி படிக்க நேரம் இல்லை. இதை தேடி படிச்சுட்டு வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் தான் ஸ்டைலில் டெலிவரி பண்றாப்ல. அதை மக்கள் பார்த்து அந்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கடந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி போச்சு. இவனுக்கு வியூஸ் கிடைச்ச மாதிரியும் போச்சு. யூடியூப்காரனுக்கு ஆடியன்ஸ் வந்த மாதிரி போச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் திருப்தி ஆயிட்டானுங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இது தப்பு இல்லை. ஆனால் இது என்னன்னா இதுக்குள்ள போனா சம்பாதிக்கலாம். நம்மள 10 பேர் பார்ப்பான். அந்த 10 பேர்ட்ட இந்த வியாபாரம் பண்ணலாம். இது மூலியமா வேற ஒருத்தன் வந்து நமக்கு பல்கான அமௌண்ட் கொடுப்பான். அப்படின்றது வந்து கேம்பிளிங்ல தான் சேரும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்கிறோன்ற அந்த ப்ராடக்ட் என்ன? முதல் இந்த பையன் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்றானே, இந்த பையன் என்ன பண்றான்? இவன் படிக்கிற பையன், சின்ன பையன். சரி ஏஜ்லயும், எஜுகேஷன்லயும் நான் டிஃபரன்ஸ் சொல்லல. பட் பொதுவா பார்க்கும்போது அது ஒரு குழந்தை. ஸ்கூலுக்கு போற குழந்தை. அது உங்களுக்கு வேலை வாங்கி தரும். அது போடுற காசு அத ட்ரேடிங் பண்ணி காசு உங்களுக்கு ரிட்டர்ன் குடுக்கும்னு நம்புறீங்க பார்த்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு கோமுட்டித்தனமான முட்டாள் சமூகம் இங்க இருக்கு. விஜய் கிட்ட ஃபோன் பேசுற மாரி வீடியோ போட்டிருந்தான். நமக்கே தெரியும். ஏஐட்ட என்ன வேணா பண்ணலாம். ஏஐட்ட ஒரு சில விஷயங்கள கேட்டு வாங்கிக்கலாம். இப்ப நமக்கெல்லாம் தம்ப்லைன்ஸ்க்கு ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்றோம்ல. ஸோ இது வாங்கிக்கலாம். தப்பு கிடையாது. அது இவங்க வந்து ஒருத்தவங்கள வந்து அவங்களுடைய புகழ இவங்க எடுத்துக்கிற மாரி இருக்கு. மோஸ்ட்லி நான் பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அதிகமா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் தம்ப்லைன்ல. ஏன் தெரியுமா? என்ன இதுக்கு அவன் ஃபோட்டோ போட்டு நமக்கு வியூஸ் எடுக்கணும். போட்டா வரும். அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஒரு மாரி கலர்ஃபுல்லா ஒரு இதா போட்டோம்னா வரும். பட் அது தேவையில்ல. நமக்கு தேவைப்படுது, முக்கியமா தேவைப்படுது. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா போட்டுறலாம். தப்பில்ல. பட் இந்த ஏஐ டூல வந்து கரெக்ட்டா பயன்படுத்தினா அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா தவறா பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய ஆக்சுவலா ஏஐ வந்து உங்கள படிக்குது. மனிதர்கள படிக்குது. இதான் உண்மை. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏஐ வந்து நம்மகிட்ட வந்து டாஸ்க் கேட்கும். அடுத்து என்ன செய்யணும்? நீங்க சாட் ஜிபிடி ஏதோ ஒண்ணு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத பத்தி நான் இந்த தகவல் தரவா? அத பத்தி அந்த தகவல் தரவா? இத உனக்கு சுருக்கமா சொல்லி தரவா? அப்படின்னு அதுக்கேத்து அது லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இப்ப காசு குடுத்து அவன் பெரிய ஒரு சாட் ஜிபிடி எதுக்கு ஃப்ரீயா குடுத்துருக்கான்? இந்த இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய காசு போட்டு, இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் குடுத்து, இவ்வளவு பேர் வேலை பார்த்து மிகப்பெரிய சர்வர்லாம் ரெடி பண்ணி, அத உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறான்னா அவன் என்ன முட்டா பயலா? அப்படி கிடையாது. அதுக்கு வந்து இந்த உலக மக்கள் தனித்தனியா போய் ஒவ்வொருத்த மக்களையும் போய் எடுத்து டேட்டாவ கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ன்னு சொல்லி உங்க தலையில கட்டிட்டு, நீங்களே உங்களுக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய மென்டாலிட்டி எல்லாத்தையுமே அதுட்ட கேட்கும்போது ஃபீட் பண்றீங்க. அதாவது அவன் ஆள் போட்டு பண்ண வேண்டிய வேலைய நீங்களே வந்து பண்ணி குடுக்குறீங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ப ஃப்ரீயா குடுத்துருக்கான். அதுக்கு தான் சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த ஆப்லாம் நெறையா இருக்கு. இதுட்ட போய் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு மொதல்ல நீங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே என்னைக்கா இருந்தாலும் அத கேட்பீங்க. இது என்ன? அது என்னன்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்படி கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள பத்தி அது கத்துக்குது. இப்ப கதிர்ன்னு ஒருத்தன் இருக்கான்னா, அவன் யூடியூபர். இவனுக்கு தேவையான கன்டென்ட் இல்ல இவனுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்றதுக்கு நம்ம ஏஐட்ட அணுகுறான். அப்ப இவனுக்கு இவன் வந்து ஒரு யூடியூபர், கன்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கதிர்ன்ற கேரக்டர் இப்படி இருக்கும். இப்படி ஒரு நபர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட ஐடியாலஜி, இவருடைய மைண்ட் செட் இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு அதை அப்சர்வ் பண்ணிக்கும், கத்துக்கும். ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த ஏஐ சாட் ஜிடிபி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் எல்லா மக்களும் இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லல. மேஜரான மக்கள் பயன்படுத்துறாங்க. மொபைல் பயன்படுத்துறவங்க, கொஞ்சம் டெக் தெரிஞ்சவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் கவர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ், போனஸ் பாயிண்ட் மாதிரி ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா இந்த இது இருக்குல்ல,
மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வந்து அந்த ஒரு ஏஐ ரெடி ஆகும்ல, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த மனிதருடைய மென்டாலிட்டி அது புரிஞ்சுக்கும். ஒரு மனுஷனா இப்படி தான் செயல்படுவான். நமக்கு எதிராக ஒருத்தன் நிற்கிறான்னா இவனை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணோம்னா நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரி பயமுறுத்தினா நமக்கு ஒர்க் பண்ணுவான். இப்படின்றத புரிஞ்சுப்பான். ஆசை, பயம் ரெண்டையும் அது கையில் எடுக்கும். அதாவது உங்களை ஆட்டி படைக்கும் கடவுளாக அது மாறும். இதுதான் உண்மை. இது பேசிக் பாயிண்ட். இதை தனியாக கட் பண்ணிக்குவோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பையன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணும்போது வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரணம் எனக்கு உண்மையிலே புரியலங்க. இன்ஃப்ளூயன்சர் இருக்கானுங்கல்ல, இவனுங்களுக்குமே ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கானுங்க. யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு புரியவே மாட்டேனுது. ஒருத்தன் ஒரு குட்டி சொல்லலாம் இருக்கான், சின்ன பையன், அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இவனுக்கே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவன் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான், இவன் எதுக்கு நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்ற சாதாரண அடிப்படை புரிதலே இல்லை. சரிடா அவங்க அம்மாட்ட கொடுறாங்க, அவங்க அம்மாட்ட பேசுகிறேன்டான்னு சொல்லி நார்மலாக அவங்க ஃபேமிலிட்ட பேசி, என்னங்க உங்கள் பையன் அப்படி சொல்கிறான், என்னாச்சு இதாச்சு, சின்ன பையனை வச்சு கேட்க வைப்பீங்களா, அப்படி என்ன தான் ப்ராப்ளம், உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா, சரி அப்போ என்ன மேட்டர்னு சொல்லுங்கள், நான் உதவி என்ன பண்ணணும், நான் அவங்க அம்மா அப்பாட்ட பேசி கொடுத்துருக்கணும். அது கேட்காம இவன் கேட்குறான்றதுக்காக எதுக்காக தெரியுமா, இவங்களோட மென்டாலிட்டி என்ன, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், இவன் போய் சொல்ல போகிறானா, அதான் வெள்ளையா இருக்கவன் இப்படிலாம் நல்லவேன்ற மாதிரி முட்டா பையில பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இந்த சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க. இது முழுதாக பொய் சொல்லி மட்டும் தான் சம்பாதிச்சிருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டர் கேட்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இவனோட பையன் பெரியவன், அவனும் ஒரு தனி சேனல் வச்சிருக்கான், அவனும் ஒரு வீடியோஸ்லாம் போடுற ஒரு ஆள், அவனுக்கு தெரியாதா? அப்போ எல்லாருமே முட்டா பையனாக இருந்துட்டு நீங்களாம் புத்திசாலி நினச்சிட்டு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்களா? நீங்கள் யாரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? நீங்களே பைத்தியமாக இருக்கீங்கடா. நீங்கள் யாரை போய்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்க? ஒருத்தன் தெளிவாக இருக்கான், சுயமாக யோசிக்கிறான், அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கான்னா ஓகே, நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்? இன்டெலிஜென்ட்டாக இருங்க, தெளிவாக இருங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். நீயே ஒரு குட்டி சுல்லான்ட்ட ஸ்கேமர் கிட்ட தான் பேரே போட்டுட்ருக்கானுங்க. இந்த குட்டி சுல்லான்ட்ட போய் ஏமாந்துருக்க அப்படின்னா, நீ ஒரு 10,000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறன்னா நீங்கள்லாம் என்னடா, நீங்கள் என்ன கேட்டகரி? ஃபாலோவர்ஸ் வந்தால் போதுமா, நீங்களாம் அறிவாளிகளா? எனக்கு புரியவே மாட்டேனுது. கவுண்ட்ஸ் வந்து நம்பர் கிடையாது. அதாவது ஒரு 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர், இது இல்லை கவுண்ட்ஸு. 10 பேர் இருந்தாலும் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவனை என்டர்டெயின் பண்ணுறது வேற ஒரு கேட்டகரி. என்டர்டெயின் பண்ணுறதுக்குலாம் இனிமேல் நேரமே கிடையாது. அவனுக்கு எஜுகேட் பண்ணணும். அவன் வாழ்க்கைக்கும் அவன் லைஃபுக்கும் தேவையான விஷயங்களை நீ கொடுக்கணும். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்க்கான ஒரு எத்திக்ஸு. அதில் நான் மதன் குரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன். மதன் குருவோட ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸை படிப்பான், அந்த நியூஸில் வந்து எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே எந்த சைடும் அதாவது பாசிட்டிவ் சைடும் போகாமல் நெகட்டிவ் சைடும் போகாமல் நியூஸ் சேனல்ஸில் என்ன ஒப்பிக்குதோ அதை அப்படியே வந்து ஒப்பிப்பான். ஒரு மினி நியூஸ் சேனல்ஸ் தான். ஸோ அவனோட ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கான். அவன் மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். அவனுக்குன்னு ஒரு செட் ஒரு ஆடியன்ஸை உருவாக்கியிருக்கான். ஸோ இந்த மதன் கௌரின்ற நபர் வந்து அவ்வளோ பெரிய தப்பான ஒரு வேலை பார்க்கல. ஸோ அவர் வந்து நியூஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாப்புல, இவ்வளோ தான் பண்ணுறாப்புல. ஆனால் இவருக்கு ஒரு மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இது தவறு கிடையாது. இதுவுமே ஒரு எத்திக்ஸ் படி பார்த்தோம்னா ஏதோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மதன் கௌரி ஒரு டம்மி சேனல். ஸோ அதான். பட் புரியாதவங்களுக்கு மதன் கௌரி ஒரு எஜுகேஷன் சேனல். சரி ஓகேவா? இதனால ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமானா கிடையவே கிடையாது. ப்ராப்ளம் கிடையாது. மதன் கௌரி வச்சு ப்ராப்ளம் கிடையாது. இந்த பாரிசாலன் மாதிரி ஆட்கள்னா கண்டிப்பாக ஒரு சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வரலாற்று ரீதியாக போகிறாங்க. இதுதான் உண்மை, உங்களை ஏமாத்துது, திராவிடம் ஏமாத்துது, ஆர்எஸ்எஸ் ஏமாத்துது, பிஜேபி ஏமாத்துது இப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதியை பற்றி பேசிட்டு தமிழ் தேசியம்னு சொல்லி பேசுகிறாங்க. இளைஞர்களை இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. இவங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நம்ம இவ்வளோ பேசுகிறோம் வைக்கிறோமே, நாம் ஒழுங்காக இருக்கோமா? பேரை தினேஷ்குமார்னு வச்சுட்டு வர ஏன் உனக்கு தெரியாதா? தமிழ் புலமைக்கு வந்த பிறகு தான் உன் பேரை மாற்றணும் தெரியுமா? என் பேர் கதிரவராஜன் இருக்கு. இந்த ராஜன்ற இஜ்ஜின்ற வார்த்தையை முதல் ஆரம்பத்தில் சொன்னாங்க. தமிழ் தேசிய கூட்டமாக அதை கிண்டல் பண்ணுச்சு. இவங்க கிண்டல் பண்ணாங்க சொல்லி நான் பேரை மாத்திரனா, நமக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது என்ன பேராக இருந்துடாது. அது தெரிஞ்சுக்கிட்டு வச்சாங்களோ தெரியாமல் வச்சுட்டாங்க. அந்த பேரை ஏன் மாற்றணும்? அதை மாற்றிட்டா நீ நல்லவனாயிருவியா? எப்போ ஆட்டோக்கு நடித்திருப்புனா ஆட்டோ எப்பரா ஓடும்? அந்த மாதிரி இருக்கு. எதுக்கு நீ நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமான்றது ஒரு பேர் தீர்மானிக்கிறது கிடையாது. நம்ம செய்கிற செயல் தான் தீர்மானிக்கணும். நான் இன்ன வரைக்கும் என் பேரை மாற்றவே இல்லை. என் பிராண்டே என் பேர் தான். என்னடா டே தினேஷ்குமார்னு ஒரு பேருக்குனா இசுன்னா இருந்துட்டு போகுது. என்ன இப்போ சமஸ்கிருத பேருக்குனா சொல்லுங்க. ஆமாங்க எங்கள் வீட்டில் வச்சுட்டாங்க, அதுக்காக நான் எதுக்கு மாற்றணும்? அதுக்காக நான் அதை மாற்றிட்டேன்னா நான் தமிழ் தேசியவாதியா? இது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லை. ஆனால் அதை மாற்றிட்டானா எப்படி திரும்ப நீங்கள் நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா தமிழ் தேசியவாதி தமிழ் பேசுகிறனால அதை மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரீங்க. இவங்களை நோண்டி பார்த்தோம்னா நிறைய மேட்ரு கிடைக்குது. நம்ம ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இவங்க தான் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறவங்க. ஆனால் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க. வரலாற்றை பேசுகிற மாதிரி பேசுவாங்க. பட் இவங்களையும் நம்ம கண்காணிக்க தான் வேணும். ஸோ ஒன்று யோசிச்சுக்கோங்க. இந்த குட்டி குஞ்சான் வந்து அவங்க ஃபேமிலியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி கார் வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்கிறான். அவனுக்கு முன்னுக்கு அவனுக்கு பொய் சொல்ல கூட தெரியல. ஈஸியாக ஏமாறுறான். அவங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இந்த ஏஜில் இருக்க குழந்தைங்க நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணணும்.
ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். இவன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் தான். ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி உங்கள் அம்மா அப்பா ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இல்லை அந்த அவரை யார் அந்த விஷயத்தை பண்ண சொல்கிறாங்களோ அந்த நபர் கொடுக்குறத அப்படியே ஹோம்ஒர்க் மாதிரி மனப்பாடம் பண்ணி இங்கே ஒப்பிக்கிறான் வீடியோ முன்னாடி. எப்படி மிஸ்ட்டை வந்து ஒரு பேராகிராஃபை படிச்சுட்டு ஒப்பிக்கிறோமோ அந்த மாதிரி சின்ன பையன் ஒப்பிக்கிறான். அவன் ஒரு இன்ன வரைக்கும் அவன் குழந்தை தான். அந்த குழந்தையாவே வளர விட்டுருக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் விளையாடுறது, ப்ளே பண்ணுறது, நல்லா கருத்து சொல்கிறது, திருக்குறள் படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பையன் இதில் போடுங்க 2 காசு தரேன் 3 காசு தரேன், இந்த உருட்டுவாப்பில் இந்த படத்தில். ஆமாம், அந்த படத்தில் உருட்டுவாங்க பார்த்தீங்களா, சூர்யா வந்து அப்படி ஒரு உருட்டு அப்படின்னு உருட்டி வைப்பாங்க இல்லை, அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த உருட்டலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அந்த சேனலில் பாருங்களேன், யாருக்கு நான் இது பண்ணிட்டேன், காசு ஏதாவது இழந்துட்டிங்கன்னா எனக்கு வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போடுங்க ஃபேமிலிஸு. இந்த மேட்ரு பெருசான பிறகு ஸ்டோரியில் போட்டிருந்தான், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான், இது இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பண்ணுறான். இப்போ போட்டிருக்க இன்னைக்கு போட்டிருக்க ஒரு ஸ்டோரி என்ன போட்டிருக்கான்னா, முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன், பழனிக்கு பால் கடை வளர்த்துருக்கேன். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இப்படி சமூகத்தில் மக்களை ஏமாற்றணுன்றது சொல்லியிருக்காங்களா அவனுக்கு யாராச்சும்? இது எந்த மாதிரி கேட்டகரியில் சேர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பாவம் டிவிகே கும்பல்லாம் இவனை வச்சுக்கிட்டு நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கேம் பண்ணுற ஆட்கள்லாம் டிவிகேல இருக்காங்க. ஒரு ஒரு பழைய பத்திரிகையாளர் இருக்கார்ல, அன்புமணியா அவர் பேர் உமாபதி பத்திரிகையாளரோட ஒரு போட்டா போட்டிருக்காரு. அவர் வந்து இவர் வந்து இந்த பையனை வந்து கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு. ஸ்கேம் பண்ணியிருக்கான்றதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவரை பேசின விதம் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம், என் குடும்பம் பொறப்பே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பொறப்பே அப்படி இருக்கும்னா அவன் எனக்கு புரியல. அப்போ இன்பநிதினு ஒருத்தர் வந்து இப்போ ரெட் ஜெயிண்ட் எடுத்து நடத்துறாருல, அவருக்கு பொறப்பு வராதா அப்படி? ஏன்னா நம்ம அப்பா தான் இந்த மாதிரி இப்போ சினிமா எடுத்து கொண்டு விட்டாங்க, நம்ம இதுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸில் எங்கேயாவது போய் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதானே? இன்பநிதியே ஒரு சின்ன பையன் தானே, அதை பேச மாட்டீங்க. அது வந்து ராஜ பரம்பரையோ? சரி, இவரை சொல்கிறீங்க அவங்க அப்பா ஒரு திருட்டு ஃபேமிலி, அவங்க அப்பா திருட்டு ஃபேமிலி, அவங்க அண்ணன் திருட்டு ஃபேமிலி, இவனும் திருட்டு ஃபேமிலி, அவங்க இடத்துல தான் ஓடுதுன்னு சொல்கிறீங்க. இவன் வந்து அடுத்த ஒரு சின்ன விஜயா மாறுவார், சின்ன பாலாவா மாறுவார், சின்ன அர்ஜுனாவா மாறுவாருன்னு சொல்கிறாங்க. புசியானந்த இடத்துக்கு வருவாருன்ற அளவுக்கு பேசுகிறாரு. சரி, இது பேசுகிறீங்க. இந்த பக்கம் எம்கேவா மாறுவார், இரும்பு மனிதராக மாறுவார், நிதியா மாறுவாருன்னு சொல்லலாம்ல. அவங்களும் இதெல்லாம் பண்ணதானே செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் புனிதர்கள் பட்டியலில் வருவாங்களா? எனக்கு எதான் சொல்கிறேன், இவங்கள மாதிரி ஆட்களை தான் நம்ம கவனமாக கவனிக்கணும். இவங்க தான் மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற போர்வையில் வராங்க. அது எந்த பக்கம்? 2 சைட்லேயும் பண்ணணும்ல. ஒரு சைடு வந்து சுண்ணாம்பு, ஒரு சைடில் வெண்ணெய் வைக்கக்கூடாது. 2 சைட்லேயும் பேசுகிற ஒரு பேர் தான் பத்திரிக்கை. உங்களுக்கு ஃபேவர் இருக்க ஆட்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு பேர் எடுபுடி, கைக்கூலி, அதாவது காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற ஒரு கூலி ஆள். நீங்கள்லாம் பேசுகிறீங்க. இவங்களையும் ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான மக்கள் வியூஸ் பார்த்துட்ருக்காங்க. எப்படி இந்த சின்ன பையன் இருக்கான ஸ்கேம் கிட்டு இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம இன்டெலிஜென்ஸ், நான் ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு இவர் வீடியோஸை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்களா? 2க்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கவே இல்லை. இவனும் ஸ்கேமர் தான், இவரும் ஸ்கேமர் தான். இவரும் உங்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, இவனும் உங்களுக்கு போய் சொல்கிறான். இவன் உங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்குறான், இவன் உங்கள்கிட்ட வந்து ஐடியாலஜியை பிடுங்குறான், ஐடியாலஜியை மாற்றி வரும். ரெண்டு பேருமே உங்களை ஏமாத்தான் செய்கிறாங்க. புரிதல் இருக்க வேண்டியது உங்களுக்கு, யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. வெளுத்ததெல்லாம் பால் நம்பினீங்கன்னா உங்கள் தலையில் மிளகா அரைக்காமல் போக மாட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பெய்டு ப்ரொமோஷன் போட்டிருக்கான். இந்த குட்டி குஞ்சான் குழந்தை தொழிலாளர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பெய்டு ப்ரொமோஷனா என்ன ப்ரொமோஷன்? ஏதாவது நீ உனக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன் மெசேஜ் பண்ணால் வேறு யாராச்சும் வேலை பார்த்து கொடுப்பாங்களா? கிடையாது. நீ தான் போய் பண்ண போகிற. அப்போ நீ வேலை பார்த்துட்டு இருக்க, அதில் சம்பாரிச்சுட்டு இருக்க. அப்போ இது எந்த கேட்டகரியில் வரும்? 18 வயசுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனால் மக்களுக்கு விரோதமான விஷயங்களை பற்றி பேசும்போது, துப்புரவு பணியாளர்கள் சாக்கடையில் இறங்கி போராடும் போது அவங்களை துண்டு கட்ட தூக்கிட்டு உள்ள போவீங்க. இது மட்டும்தான் பேசுவாங்க. இதை பற்றி உமாபதி பேச மாட்டாரு. சாக்கடையில் இறங்கி போறாங்கல்ல, கஷ்டப்படுறாங்கல்ல, ஒருத்தர் இறந்து போனார்ல, பேசவே மாட்டாங்க. விஜய் மாநாட்டில் இறந்து போனதான் அழுக்கமுக்க பேசுவாங்க. இதுதான் சமூகம். Who is this guy?